நண்பர்களே இங்க பாருங்க எருக்கலஞ்செடி. இவனா எங்க வா, நீ எத்தனை வரை படிச்சிருக்கா? நான் ஐடி வேற படிச்சிருக்கேன். ஐடி வேற படிச்சிருக்கா? சரி, இதுல ஒரு ட்ரிக் சொல்லி தான் இந்த சின்ன வயசுல வந்து நீ வந்து இதுல வந்து இந்த பாஸ் ஆஃப் ஃபெயில பாத்திருக்கியா அந்த எருக்கலஞ்செடியில? பாத்திருக்கேன். எப்படி பாப்பா அது? பாக்கிறதுக்கு ஒரு ஜாலியா இருக்கும். பாக்கவே ஜாலியா இருக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இருக்குல, அதாவது இது வந்து இப்ப இது வந்து நம்ம அமுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், சவுண்ட் கேட்கணும். கேட்டனா பாஸ், ஃபெயில். சரி, அமுக்கு சவுண்ட் கேட்க, டொக்குன்னு சவுண்ட் கேட்டு இவன் பாஸ் ஆயிட்டா அப்படிதானே? கேக்குதா? இது வந்து மனக்கணக்குல போட்டு வைப்போம் அப்படிதானே? சும்மா ஜாலியா போட்டு வைக்கிறது. ஆனா பரீட்சையில பாஸ் ஆகாம போய் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எழுதுற பொறுத்தா இருக்குது. எழுதுற பொறுத்தா இருக்கு. ஜாலியா பாக்குறது. இது நமக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. சவுண்ட் கேட்டு நமக்கு ஒரு ஃபெயில் ஆனாலுமே நமக்கு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கும். பாஸ் ஆயிட்டோம். ரிசல்ட் வரவும் தெரியும் நம்ம அங்க என்ன எழுதிருக்கோம்னு. சரி, என்ன இது என்ன ஒரு மாதிரி நடக்குது. இது வந்து என்ன தெரியுமா? இது வந்து விதை. அந்த விதையோட உட உள்ள எப்படி இருக்குன்னு பாப்போம். காட்டு காட்டு உள்ள விதைய உட காவட்டா? காவட்டி தான் பிஞ்சு காட்டு. அங்க உள்ள காட்டுவனே. உள்ள ஒரு மாதிரி இதா இருக்கு. உள்ள அந்த இதான் விதை. நவனே இதான் விதைகள். எருக்கலஞ்செடியோட விதைகள். எருக்கலம் பூ வரக்கூடியது. ஆமா, நம்ம இப்போ உடைச்சு பார்த்தோமா அந்த பூ வரக்கூடியது அப்படிதானே? வந்து காய் காய்ச்சிருக்கு. இப்போ இது இங்க பாருங்க குருத்து. இங்க பாருங்க நண்பர்களே, குருத்துலாம் சொல்லுதோம்ல, அந்த மாதிரி இது வந்து எருக்கலாம் குருத்து. அதுக்கப்புறம் முதிர்ச்சி அடைந்தோடனே இது இந்த மாதிரி ஆயிரும், காஞ்சிரும். இந்த மாதிரி காஞ்சிரும். ஆமா, இது சில நேரம் இது வெடிக்கும். வெடிச்சோன்னா இதோட இதா இருக்கலாம். ஆமா, அந்த காஞ்சிருக்கு. ஆமா, இது மெத்தட் நாக்கி இந்த இருக்கலாம். இது வந்து சில நேரம் நல்லா முத்துனோடனே வெடிக்கும். வெடிச்சோன்னா அந்த விதை ஃபுல்லா அப்படியே பறந்துடும். அதாவது பறக்கும். பறக்கும்போது இதுல இருந்து இன்னொரு செடி முளைச்சு வரும். சரி, இதுதான் இந்த எருக்கலையோட. ஆனா இது மரத்து குணம் அதிகமா இருக்கு எருக்கலையில. ஆமா, இப்போ நாங்க என்ன பண்ணோம்னா வயல்ல எல்லாம் வேலை செய்யும் போது முள்ளு குத்தும் காலில். அந்த முள்ளு குத்துனா லேசா அந்த ஊக்க வச்சு லேசா குத்திட்டு முள்ளு வராது, சில ஆழம் போயிடும். அப்ப எருக்கலாம் பால் இருக்கிறவங்க இருக்கலாம், இதோட பிச்சோன்னா பால் வரும். பிச்சோன்னே வருதா? ஆமா, வருதா? இந்த பால் எடுத்து நம்ம வந்து முள்ளு குத்துன இடத்துல வச்சாலே போதும். வச்சைக்கு முள்ளு வந்து உடனே வெளியில வந்துடும். ஆமா, நம்மளுக்கு இந்த காலோட வலியும் இருக்காது. கால் வலி இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல சரியாயிரும். ஆமா, இது வந்து அவ்வளவு பவர் இருக்கு. இந்த அவ்வளவு பவர் இருக்கு. பெரிய பவர் இருக்கு. ஆமா, பாருங்க. அப்ப எருக்கல போட்டோட பவர் எல்லாம் பாத்துக்கிடுங்க. முள்ளு தச்சைக்கு காலில் போடலாம். அந்த மாதிரி நிறைய பவர்கள் இருக்கு இதுல. சரி.